வணக்கம் தீபிகா. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த சில தினங்களாக தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் பலத்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக தாமிரபரணி ஆற்றின் கடைசி தடுப்பணையான ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து லட்சக்கணக்கான கன அடி நீர் வீணாக கடலுக்கு செல்கிறது. இந்த சமயத்தில் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் இருந்து தென்கால் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரானது திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செம்மறிக்குளம், உடன்குடி உள்ளிட்ட கஸ்பா பகுதிகளுக்கு தண்ணீர் அதிக அளவு வந்தது. இதன் தொடர்ச்சியாக அப்பகுதியில் உள்ள வாழை தோட்டத்திற்குள் இந்த வெள்ள நீரானது புகுந்தது. இதன் காரணமாக சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள வாழையானது நீரில் முழுவதுமாக மூழ்கியது. அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் இந்த வாழைகள் மூழ்கியதால் விவசாயிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் படகுகள் மூலம் தங்களது வாழை நிலத்திற்கு சென்று வாழைத்தார்களை அறுவடை செய்வதற்கான பணிகளை தீவிரப்படுத்தினர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள வாழை தோட்டங்களுக்கு படகுகளில் சென்று இந்த வாழை தார்களை பறித்து அதனை வெளி மாவட்டங்களுக்கு சென்று விற்பனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தொடர் மழை காரணமாக இங்கு போதிய விலை இல்லாத காரணத்தினால் அறுவடை செய்த வாழைத்தார்களை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தீபிகா, கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.